ஜோதிட வல்லுநரான சின்ன சேலம் கமாண்டோ கண்ணன் என்ன சொல்றாருன்னு கேட்போம் மீனராசிக்கு. ஐயா சொல்லுங்க ஐயா. மீனராசிக்கு இப்போ இந்த சனி பயிற்சியால் அவருக்கு இப்போ ஜென்ம சனி சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலும் சரி, அவர் 3ஆம் பறவை ரிஷபத்தையும் பார்க்குறாரு, 7ஆம் பறவை கன்னியும் பார்க்குறாரு, 10ஆம் பறவை தனுசும் பார்க்குறாரு. பார்க்கும்போது என்னென்னா தொழில் நல்லாயிருக்கும், தொழில் செய்யலாம். ஜென்ம சனின்னா செய்யக்கூடாது, செய்கிற தொழில் செஞ்சுட்டே இருக்கலாம். அது என்னென்னா இவ்வளோ நாள் அசால்ட்டாக செஞ்சுருந்தா இப்போ கவனமாக செய்யணும். கவனமாக செய்யலைன்னா பண நஷ்டாகும், தொழில் நஷ்டாகும். ரொம்ப டீப்பாக தன்னுடைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஐயா சொல்லுவார் அடிக்கடி, வேர்வை வெளியே வரணும்னு. எக்ஸசைஸ் பண்ணுற மாரியா வேர்வை வர மாரியா உழைச்சி வேர்வை வரணும். அவங்க கடின ஒர்க் இருந்தனா அவர் ஜென்மசனி ஒன்றும் பண்ணாது. அதேமாரியே மனைவிக்கு வேலை கிடைக்கணுமா, வேலை கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு கல்யாண அமைப்பு இருந்தால் கூட கல்யாண அமைப்பு கிடைக்கும். அதனால் இந்த குரு பயிற்சியும் சனி பயிற்சி இவங்களுக்கு வந்தால் கூட ஒன்றும் பெரிய அந்த அளவுக்கு இருக்காது. வேணால் உழைப்பு முக்கியமாக பார்க்கணும். 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு, அதேமாதிரி 6ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. அதனால் தேவையில்லாத கடன் வரும். அந்த கடனை வாங்கினா அடைக்க முடியாது, வட்டிக்கு வாங்கி அடைக்கிற மாதிரி வந்துடும். பார்த்து எச்சரிக்கையாக இருந்துக்கணும் மீனராசிக்காரர். ரைட், கடன் வாங்காத இருக்கணும் அப்படின்னு மீனராசிக்கு சொல்லியிருக்காங்க. அவரை தொடர்ந்து அடுத்ததாக டாக்டர் முகுந்தன் முரளி என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். அன்பும் கருணையும் கொண்ட மீனராசி நேயர்களை இந்த வருடத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்படின்ற முயற்சியில் தான் எல்லா காரியத்தையுமே எடுப்பீங்க. ஆனால் சில தோல்விகள் வரும். அந்த தோல்வியை தாண்டி வெற்றி கொடி காட்ட வேண்டும் அப்படின்ற உங்களோட திறமையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு அமைப்பாட்டலாக இந்த நேரத்தில் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போய் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக ஒரு பொருள் வாங்கணுன்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, இல்லை கார் வாங்கணுன்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, இல்லை டூலர் வாங்கணுன்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, இல்லை இடம் வாங்கணுன்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. இந்த ஆசைகள் எல்லாம் படிப்படியாக பொறுமையாக காயினை நவுத்தி அந்த காரியத்தை வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூட்சமத்தை அறிந்து கொண்டு காரியத்தை கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உண்மை உழைப்புக்கு தகுந்தாற் போல உங்களோட திறமைகள் வெளிப்படுத்த வேண்டும் என்று கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றில் திறமைகள் வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஆசைகள்லாம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும்போது புதிய வருமானத்துக்கான முன்னேற்றத்துக்கான சிறப்பான ஒரு வழிமுறையிலும் கண்டறியக்கூடிய ஆற்றல் இந்த நேரத்தில் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போக இருக்கின்றது. குடும்பத்தில் விட்டு கொடுத்து பேசிக்கொள்வது இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவங்கள் கொடுக்க வேண்டும் காலகட்டங்கள் ஆகும். இந்த நேரத்தில் இந்த வருடத்தில் ரொம்ப சிறப்பான முறையில் உங்களுக்கு வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வமும் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டு முறைகளும் சிறப்பாக செய்தீர்கள் என்றால் இந்த வருடம் சிறந்த வருடங்களாக உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். நன்றி. ஸோ மீனராசி நேயர்கள் கடின உழைப்பும் திறமையும் இந்த ஆண்டு கொடுத்தீங்க அப்படின்னா வெற்றின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக சின்ன சேலம் சுதாகண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். அம்மா சொல்லுங்கம்மா, மீனராசிக்கு 2025. மீனராசி அன்பர்களுக்கு ஜென்மராகு விலகிறாரு. அதுவே கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் உங்களுக்கு. இது வரைக்கும் அது என்ன சொல்லுவாங்க, ஒரு கழுத்துக்கிட்ட கத்தி வச்ச மாதிரியான ஒரு உணர்வுலேயே இருந்துக்கிட்டு இருந்தேன் நான் அப்படின்ற மாதிரி இருந்திருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா மனபயம், பதட்டம், தொழிலில் சரியாக செய்யாமல் இருக்கிறது, வேறு ஏதாவது துணைக்கிட்ட வாக்குவாதங்கள் வச்சுக்கிறது, குழந்தைகள்கிட்ட பிரச்சனையாக இருந்தது, குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட சண்டை சச்சரவு சங்கடங்கள் வச்சுக்கிறது, இந்த மாதிரியான சங்கடங்கள் நிறைய இருந்திருக்கும். ராகு விலகிறாரு, நல்லா ரிலீஃபாக இருங்க. பொன்பொருள் வண்டி வாகன யோகா அமைப்பு நல்லாயிருக்கும். வீடு நல்ல யோகா அமைப்பு இப்போ கொடுக்கும் உங்களுக்கு. குழந்தைகளோட வாழ்க்கை தரம், படிப்பு தரம் நல்ல உயர்வாக போகும் உங்களுக்கு. வழக்குகள் இருந்தால் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்குது. இது குறுகிய காலகட்டம் தான். நெக்ஸ்ட் டேயில் மறுபடியும் உங்களுக்கு ஜென்மத்தில் சனி உட்கார்ந்துருவார். அவர் வரது காட்டியும் இந்த குறுகிய காலகட்டத்தில் அதாவது சுபமான விஷயங்களை நிறையா நடத்திக்கலாம். அது திருமணமாக இருக்கலாம், வீடு கட்டுறதா இருக்கலாம், வேறு ஏதாவது குழந்தைங்களுக்கு சுப விஷயங்கள் பண்ணுறதா இருக்கலாம். எல்லா வித சுப விஷயங்களும் நடத்தக்கூடிய வாய்ப்பு இப்போ நல்லா இருக்குது. அடிக்கடி முருகர் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஏற்றமான ஆண்டாக இருக்கும். இந்த ஆண்டை பயன்படுத்திக்குவாங்க. நன்றி. அவரை தொடர்ந்து அடுத்ததாக ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம் மீனராசிக்கு. அண்ணா, மீனராசி நேயர்களுக்கு இந்த கோல்டன் ஸ்பேரோ, நெஞ்சில் ஆரோ, மாஸ்க் ஆஃப் ஜாரோ, நீங்கள் தான் ஹீரோ அப்படிங்கிற அமைப்பெல்லாம் உண்டு. என்ன சார் ஜென்மத்தில் சனி வருது, நீ ஹீரோங்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மாணவர்கள்ங்கிற ஒரு கேட்டகரியை தவிர்த்து பாக்கி இருக்கிற அத்தனை பேர்த்துக்குமே வெற்றி தோல்வி அப்படிங்கிறது வெற்றியில் தான் முடியும். நிறைய சோதனைகள் இருக்கும், நிறைய டஃப்னஸ் இருக்கும், சேலஞ்சஸ் இருக்கும். ஆனால் ஜெயிக்க போகிறது கடைசியில் நீங்களாக தான் இருக்கும்.
கடனில் தொழில் அமையும், கடல் கடந்த விமான பிரயாணங்கள் வெற்றி தரும், கடல் கடந்து சாதிக்கக்கூடிய தருணம் மீனராசி நேயர்களுக்கு உண்டு. இந்த 30லேருந்து 60 வயசு கேட்டகரியில் கடனில் வீடு அமையும். சார் நான் எதிர்பார்க்கவே இல்லை, வீடு மாடு மனைவி மக்கள் குழந்தை அமையும்னு சொன்னேன். அது அமையறதுக்கான டைம் பீரியட் மீனராசி நேயர்களுக்கு. 60 வயதுக்கு மேலே இருந்தால் உடல் பரிசோதனை கண்டிப்பாக செஞ்சுக்கணும். இருதயம் கவம் சுவாசம் இது 3மே சனியினுடைய ஆதிக்கம் பெற்றது. இதில் சின்ன தொந்தரவு அப்படிங்கிறது இருக்கும், வீசிங் கொஞ்சம் ஜாஸ்தி வர்றதுக்கான தருணங்கள் இருக்கும். இதை எப்படி உரிய முறையில் மருத்துவத்தில் அணுகணுமோ அந்த விதத்தில் அணுகிக்கிறது மீனராசி நேயர்களுக்கு ஏற்றம் தரும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருகள்லாம் கொடுக்கணும், ஊருகள்லாம் கொடுத்தாச்சு, இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிற கேள்வி தான் மீனராசி நேயர்கள் மனசில். மீனராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தீங்கன்னா நவ திருப்பதிகளில் ஒரு ஸ்தலம் திருக்கோளூர் வைத்த மால்நிதி பெருமாள், குபேரனோட சாபத்தை தீர்த்த பெருமாள், அவர்கிட்ட போயிட்டு வாங்க. உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் இருந்தீங்கன்னா திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரரை கெட்டிமாக பிடிச்சிக்கோங்க. ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு போய் 2 நல்லெண்ணெய் தீபம் இட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை செஞ்சு அபிஷேக திருநீரை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க, நிறைய நன்மைகள் கிடைக்கும். நன்றி. ஸோ மீனராசி நேயர்கள் 2025 ஹீரோ மட்டும் இல்லை ஹீரோயினும் ஆயிடுவீங்க. ஆனால் அண்ணன் சொல்லலை. ஸோ அதுவும் இருக்குது அப்படின்றது தான். அவங்கள தொடர்ந்த கடைசியாக நம்மளுடைய மீனராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போது, என்ன பரிகாரங்கள் அப்படின்னு நம்மளுடைய யதார்த்த ஜோதிடர் திரு செல்வி அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா சொல்லுங்கய்யா, மீனராசிக்கு. மீனராசி சனி என்று எல்லாரும் சொல்கிறத கேட்டுட்டு பாதி கிளியே உட்காந்துருப்பீங்க. பிரச்சனை என்னென்னா, உத்திரட்டாதி நட்சத்திரம் என்ற சனி சாரம் பெற்ற நட்சத்திரமே உங்கள் ராசியில் தான் இருக்குது. அதே போல் குருவுடைய அமைப்பும் இருக்குது, புதனுடைய அமைப்பும் இருக்குது. இப்பேற்பட்ட ராசிக்காரர்கள் தான் நீங்கள். உடற்பயிற்சி செய்யலைன்னா சனியில் தொந்தரவு கண்டிப்பாக உண்டு. கழுத்து முதுகு கன்ஃபார்மாக பார்த்துக்கணும். தலை சுற்றல் மயக்கம் வெர்டிகோலாம் சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் மீனராசியில் இருந்தால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹெல்த்து தான், மற்றபடி டெவலப்மெண்ட்டெல்லாம் வரும். சிலருக்கு திடீர்னு 1 டே சர்ஜரி மாதிரி போயிட்டு பண்ணிவிட்டு பக்காவாக ஆகிடுவீங்க. குரு பார்வை இருக்குது. ராசிநாதனான குரு 4ஆம் இடத்துல கேந்திராதிபத்தியத்தில் இருந்தாலும் 10ஆம் இடத்தை பார்க்குறனால தொழிலில் அபிருதமாக வரும். 7.5 சனியில் கல்யாண அமைப்பு கைகூடும். அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். ஜென்ம சனியில் சனி பார்வை இருந்தாலும் திருமணத்தில் இருந்த தடைகள் நீங்கும். டக்குன்னு எடுக்கக்கூடிய முடிவெல்லாம் ஆச்சரியத்தக்க முடிவாக இருக்கும். ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கோங்க. விநாயகரும் ஆஞ்சநேயரும் தான். சனி இருந்தால் அந்த குலதெய்வத்தை முடிச்சுட்டு ஆஞ்சநேயர் விநாயகரும் அனுமன் சாலிசா கேட்க எந்த பாதிப்பும் வராதுன்றது சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அதை சரியாக பார்த்து கொண்டால் எல்லா விதத்திலும் சமவிதத்தில் ஏற்றங்கள் காணப்படும். மீனராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்படாமல் தேக ஆரோக்கியத்தில் ஃபஸ்ட்டு 2025ஆம் ஆண்டில் ஜிம்லேயும் நல்ல யோகா மாஸ்டரையும் பார்த்துக்குங்க. இல்லைனா இல்லை எனக்கு ஜும்பா தான் பிடிக்கணும், அங்கே போய் சேர்ந்துக்குங்க. எங்கேயாவது ஒன்று சேர்ந்துக்குங்க. ஆடணும். எதையாவது பார்த்து ஒன்று ஆடுங்க, இல்லை டிவியை பார்த்து ஆடுங்க, இல்லை மேல் வீட்டை பார்த்து ஆடுங்க, கீழ் வீட்டை பார்த்து ஆடுங்க. ஆடணும், வேர்வை வரணும். வந்தால் பிரமாதமாக ஆகிடும். அதே போல் மீனத்துக்கு பயமின்றி எடுக்கக்கூடிய அற்புதம் பாஸ்போர்ட்டை ரினியூவல் பண்ணி வச்சுக்கோங்க. எனவே மீனராசிக்காரர்களுக்கு 7.5 சனியில் உடற்பயிற்சியை மட்டும் கடைபிடித்தால் மற்றெல்லாம் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும். இதுவரை ஒரு வருடமும் ஜோதிடர்களால் நடத்தப்படக்கூடிய மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய ஆங்கில புத்தாண்டு பார்த்து கொண்டு வருகிறோம். குரு பயிற்சி பார்த்து கொண்டு வருகிறோம். சனி பயிற்சி பார்த்து கொண்டு வருகிறோம். தமிழ் புத்தாண்டு பயிற்சி பார்த்து கொண்டு வருகிறோம். இதை அத்தனையும் எங்களுக்காக ஏற்பாடு செய்து கொடுக்கக்கூடிய வேந்தர் டிவி நிறுவனத்திற்கும் அதனுடைய நிர்வாக இயக்குனரான SRM ரவி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் வேந்தர் நிர்வாகத்தினுடைய வேலை செய்யக்கூடியவர்கள், அங்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வல்லுநர் டைரக்டர் பிரேம் மற்றும் ஆங்கரிங் சிறப்பாக செய்த தம்பி அவர்களுக்கும், இங்கு வந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பலவேறு பகுதியில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஜோதிட அன்பர்களுக்கும் எங்களுடைய எல்லோருடைய சார்பாகவும் வேந்தர் டிவி நேயர்களுக்கும் அவர்களோட உறவினர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் அனைவருக்கும் 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நாங்கள் ஒருமித்து உங்களுக்கு எல்லா வளத்தையும் எல்லா நலத்தையும் நீங்கள் பெற வேண்டும் என்று எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடத்திலிருந்து மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு 2025ஆம் ஆண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி கலந்த வணக்கத்துடன். நன்றி, வணக்கம்.